இந்த சிக்கன் ஷவர்மா மிகவும் சுவையாக இருக்கும். மெதுவாக காய்கறிகளை நறுக்கு. சரி அம்மா, நான் உங்களுக்கு உதவுகிறேன். பாருங்கள், இப்படிதான் மெதுவா கழுவ வேண்டும். சரி அம்மா, இப்போது சுத்தமாகிவிட்டதென்று நினைக்கிறேன். ஆமாம், சமைக்க தயாராகிவிட்டது. பெரிய பாத்திரத்துல மிளகாய்த்தூள், தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து சிக்கனை நன்றாக பிசைஞ்சு ஊற வைக்க வேண்டும். அம்மா, இது பார்க்கவே மிகவும் சுவையா பூண்டு விழுது மற்றும் மூலிகைகளை சேர்த்து மெதுவாக கலக்கவும். இது சுவையான மற்றும் கிரீமி அமைப்பை கொடுக்கும். இது மிகவும் வாசனையா இருக்கிறது. முட்டைக்கோஸ், வெங்காயம் மற்றும் தக்காளி காய்கறிகளை நறுக்கும் போது கிடைக்கும் சத்தம் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும். ஆமாமாமா, இது ஒரு சிறந்த காய்கறிகளை ஒவ்வொன்றா நறுக்கி நாம் சுவையான சாலட் தயார் செய்யலாம். ஆமாமாமா, இது மிகவும் புத்துணர்ச்சியா இருக்கிறது. இந்த இரும்பு தவாவை நன்றாக சூடாக்க வேண்டும். பிறகு எண்ணெய் ஊற்றினால்தான் உணவு ஒட்டாமல் வரும். இதுவே சரியான முறை. சூடானதும் எண்ணெயை தடவி மெதுவாக பரப்ப வேண்டும். புகை வரும்போதுதான் அது சமைக்க தயாராக இருக்கும் என்று அர்த்தம். சிக்கன் எவ்வளவு அழகாக பொன்னிறமாக மாறுகிறது. இது மிகவும் சுவையாகவும் மொறுமொறுப்பாவும் இருக்கும். இந்த சுவையான சிக்கன் ஷவர்மா மசாலா மற்றும் ஜூசியான சுவையுடன் மிகவும் அருமையாக இருக்கிறது. இதோ உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் தயாராக உள்ளது. ரொட்டி பொன்னிறமாக மாறும் வர மெதுவாக சூடாக்க வேண்டும். ஆமாமம்மா, வெண்ணெய் உருகிறது பார்க்க மிகவும் அழகா இருக்கிறது. ஷவர்மா செய்முறை மிகவும் எளிதானது. ஆமாமம்மா, பூண்டு, மயோனைசே மற்றும் வறுத்த கோழி இறைச்சி இதில் மிகவும் சுவையாக இருக்கும். இந்த ஷவர்மா எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. ஆமாமா, அந்த சாஸ் மற்றும் சிக்கன் பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கு. இந்த சுவையான சிக்கன் ஷவர்மாவை நாங்கள் தயார் செய்துள்ளோம். இது மிகவும் சுவையா இருக்கிறது. குடும்பத்துடன் சாப்பிட இது ஒரு சிறந்த இரவு உணவு. இது எப்படி இருக்கிறது? இது மிகவும் சுவையா இருக்கிறது அம்மா. எனக்கு இது மிகவும் பிடிச்சுள்ளது. இந்த சுவையான சிக்கன் ஷவர்மா பாருங்கள், பூண்டு சாஸுடன் மிகவும் அற்புதமா இருக்கிறது. ஆமாம் அம்மா, இதன் சுவை மற்றும் எங்க வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும்.